எகிப்தின் ராஜாவாக இருக்கிற பார்வோன் தன்னுடைய ரத படைகளோடு வருகிறான். மறுபடியும் இவர்களை அடிமைப்படுத்துவதற்காக. எகிப்தினுடைய ரதப்படை என்பது அந்த காலத்தில் ரொம்ப பிரபலமானது. அந்த ரதப்படைக்கு முன்னால் வேறு எந்த படையும் நின்று ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிரபலமான ஒரு பெயர் பெற்ற ஒரு ரதப்படையோடு கூட பார்வோன் இந்த மக்களை மறுபடியும் அடிமைப்படுத்த வந்து கொண்டிருக்கிறான். அந்த சத்தம் காதிலே துணிக்கிறது. அப்போதான் அவங்களுக்குள்ள ஒரு பயம் உண்டாகிறது. ஐயோ, நம்ம என்ன செய்வது? ஒருவேளை மலைப்பகுதியாக இருந்தால் கூட ஓடி அங்கங்கே போய் தப்பித்து கொள்ளலாம். இந்த பக்கம் கடல், இந்த பக்கம் எதிரியினுடைய சேனை. முன்னாலேயும் போக முடியாது, பின்னாலேயும் திரும்ப முடியாது. ரெண்டுக்கு நடுவில் ஆபத்தில் அகப்பட்டு கொண்ட ஒரு சூழ்நிலை. அந்த சமயத்தில் அவங்க பயப்படுகிறார்கள். மனைவி, குழந்தைகள், பிள்ளைகளோடு இருக்கிறோமே, சத்துரு வந்து நம்மை சிதறடித்து அடிமையாக்கி விடுவானே என்கிற ஒரு பயம் உண்டாகிறது. அந்த சமயத்தில் தான் ஆண்டவருடைய வார்த்தை அவளுக்கு வருகிறது. பயப்படாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கூட ஒரு பக்கம் முன்னேற முடியல தடை, இன்னொரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் மனிதரால் உண்டாகிற பிரச்சனை, இன்னொரு பக்கம் குடும்பத்துக்குள்ள உண்டாகிற வேண்டாத பிரச்சனை. ரெண்டு பக்கமும் இருக்கும். இந்த பக்கமும் போக முடியல, அந்த பக்கமும் போக முடியல, முன்னேறவும் முடியல, இங்கே தங்கியிருக்கவும் முடியல. ஆபத்து சூழ்ந்து வருகிறது. என்ன செய்வது என்கிற ஒரு கலக்கம், சூழ்நிலைகள் நிமித்தமாய் உண்டாகிற ஒரு பயம். பிள்ளைகளை படிக்க வைக்கணும் ஆசையும் இருக்குது, பண வசதி இல்லை. படிக்க வைக்கிறதுக்கு வழியும் திறக்கப்படலை. பணம் கிடைச்சா அங்கே இடம் கிடைக்க மாட்டேங்குது, இடம் கிடைச்சா பணம் கிடைக்க மாட்டேங்குது. என்ன செய்கிறது? வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டம், தடுமாற்றமான சூழ்நிலை, முன்னேறவும் முடியாதபடி தடை, பின்னால் இருந்த ஆபத்து வருகிறது. சத்துரு வெள்ளம் போல வருகிறான். என்ன செய்வது என்று கலங்கி நிற்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, பயப்படாதங்க. இந்த சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதிருங்க. முன்னால் செங்கடல் அலை கொந்தளித்து கொண்டு இருக்கிறது. அதுக்குள்ளே இறங்குனா செத்து போயிடுவோமே, எப்படி? வழி இல்லையே. பயப்படாதங்க. பின்னால் சத்துரு துரத்தி கொண்டு வருகிறான், வெள்ளம் போல வருகிறான், நம்ம அழிக்க வருகிறான். பண்ண நமக்கு பலன் கிடையாது. கலங்கி நிற்கிறீங்களா? ஆண்டு சொல்லாரு, பயப்படாதங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்.